பசங்களா எப்படி இருக்கீங்க? I know ரொம்ப நாளாச்சு பார்த்து, but I am here and this video is specifically for all the students who are writing their 12th board exam. ஓகே, இந்த வாட்டி 12th படிக்கிற பசங்களுக்கு எனக்கு தெரியும் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க, போன 2 வருஷம் படிக்காததெல்லாம் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, கடகடன் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. You're all worried and tensed about your board exams. I know, I understand. Okay, but நம்ம board exams பத்தி யோசிக்கும் போது we also have to consider அதுக்கப்புறம் என்னது. It's a big question. நம்ம என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாலும் எங்க போனாலும் கேட்கறது, ஓகே 12th முடிச்சுட்டு என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறது இஸ் வெரி காமன், ரைட்? ஸோ அதையும் நீங்க வந்து ஒரு மைண்ட்ல it is there somewhere in your head. ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ வந்து அதெல்லாம் ப்ரெஷர் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம மைண்ட்ல அது இருக்கும். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றது. ஸோ சில பேர் என்ன பண்ணாலும் ஓகே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம், விச் இஸ் கரெக்ட், ஃபைன். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைம்ல இதெல்லாம் யோசிச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் சும்மா ஏறும். ஓகே, ஸோ அது தேவையில்லை. we will write the exams properly, give it some time and then think about it. Okay, so adukku if you are students who are planning for NEET exam, okay, NEET examங்கிற exam எழுதி if you all want to become doctors, அதாவது I am talking about students who have like proper dream, ஒரு டாக்டர் ஆகணுங்கிற வந்து ஒரு கனவு இருக்கிற ஆளுங்க அப்படின்னா the students, yes, I am talking to those people who are in 12th who wants to become a doctor. Okay, அப்படி பிளான் வச்சிருக்கவங்க I want you to consider 2 things. Okay, இந்த வாட்டி 12th படிச்சிருக்கனால you would not have studied a lot of 11th. Okay, உங்க 12th exams முடிச்சு I know we have 1 month, அதுக்கப்புறம் தான் NEET exam. அந்த 1 monthல definitely we will have crash course. Okay, so crash course பத்தி டீட்டெயிலாக நான் வேற வீடியோ பண்றேன், இன்னொரு வீடியோ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். பட் அதுவும் இல்லாம சில பேருக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் கஷ்டமா இருக்கும் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டைம்ல. ஓகே, நீட்டோட கோச்சிங் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் ஸ்கூலோட சேர்த்து நீட்டுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யூ வில் பி கான்ஃபிடென்ட், ஓகே எனக்கு தெரியும் நீட்னா என்னன்னு தெரியும். பட் அதையெல்லாம் தாண்டி May 3rd அன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அப்படி உட்காந்து எழுதும் போது தான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு ஃபுல்லா புரியும், ரைட்? அதெல்லாம் எழுதுறதுக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் பிளானிங், ஓகே இந்த வாட்டி என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல, பட் நீட் எழுதி பார்க்கலாம். பட் நான் வந்து என்ன டிசைட் பண்ணுறேன், 1 year, அதாவது நெக்ஸ்ட் ஒரு 10 to 11 months நான் ஃபுல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸில் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த ஃபோக்கஸ்லையும் அந்த கான்சென்ட்ரேஷன்லையும் நீங்கள் போடுற எஃபர்ட்லையும் நீட் 2027 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு this session will be very important because I am talking about NEET repeaters. அடுத்த வருஷத்துக்காக நீங்க வந்து NEET எக்ஸாம் பிளான் பண்றீங்க. இந்த வருஷத்தை நம்ம எழுதி பார்க்கலாம், பட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. பட் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் வாங்கி you want to go into the best colleges. அதுவும் நான் ஐம் டாக்கிங் அபவுட் கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல போய் படிக்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல ரேங்க் வேணும். ஓகே, மார்க்கை விட ரேங்க் அதிகமாக வேணும். எஸ், பிகாஸ் மார்க் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரேங்க் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து லிமிட்டட், ரைட்? ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனோடு இருக்கிறீங்க அப்படின்னா we are talking about the repeaters course for next year. ஓகே, ஸோ Xylemல ஸ்பெசிஃபிக்காக if you see we have something called as a hybrid program. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து மர்ஜ் பண்ணிக்கிட்டு ஆர் ஆஃப்லைன் ஆன்லைன் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம். இந்த ஹைப்ரிட் ப்ரோக்ராமில் ஓகே we have been doing this in Kerala for the past 5 years. தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் சொல்லணும்னா கோயம்புத்தூரில் if you see 2nd year தான் நம்ம முடிச்சிருக்கோம். மற்ற புது சென்டர்ஸில் 1st year தான் நம்ம முடிக்க போகிறோம் இனிமேல். ஓகே, பட் இவ்வளோ புதுசாக வந்த ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்மில் ஓகே ஒரு இன்ஸ்டிடியூட்ல எவ்வளோ ரிசல்ட்ஸ் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், பட் திஸ் இஸ் த ரிசல்ட் வி ஹேட். ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம்ல இருந்து, ஹைபிரிட் ப்ரோக்ராம் ஆன்லைன் இருக்கும் ஆஃப்லைன் இருக்கும், இது ஆக்சுவலி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, சீரியஸ்லி ஆன்லைன்ல எஃபெக்ட் இருக்கா, இல்லை நம்ம கிளாஸ் ரூம் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுமா. ஸோ திஸ் இஸ் ப்ரூஃப் ஓகே டு ஹேவ் 2500 plus doctors and engineers in Kerala
அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளோ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதுலேயே நம்மளுக்கு வந்து 50+ டாக்டர்ஸ், 50+ டாக்டர்ஸ் ஒன்லி இன் கோயம்புத்தூர் சென்டர். மற்ற சென்டர்ஸ் எல்லாமே புதுசு. ஸோ அங்கே இன்னும் ரிசல்ட் எங்களுக்கு வரல. ஓகே, ஸோ போன ஒரு வருஷத்துலேயே வந்து when we have 2500+ டாக்டர்ஸ், it is because of our strength. அதை நான் சொல்லாம விடக்கூடாது. என்ன ஸ்ட்ரென்த்னு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கனால தான், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கனால தான் நான் சொல்கிறேன் 2027 நீட் எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பராக எஃபர்ட் போட்டு எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகே, ஸோ நம்ம ஹைப்ரிட் கிளாஸஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஐ திங்க் a lot of you guys already know. ஓகே, ஸோ ஹைப்ரிட் கிளாஸஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ we will find the study materials here. Okay, you will find the study materials here. Yeah. And DPP booklets. Okay, DPP booklets ங்கிறது வந்து Xylemல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா they're all it's like a workbook, it's like a textbook, it's like a notebook, and it is based on your NCERT. Okay, it is also like your revision book. Okay, so நான் என்ன சொல்ல வரேன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு புக், ஒரே ஒரு இடத்துல யூ வில் ஃபைண்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு தேவையான எல்லாமே NCERT பேஸ்டாக இருக்கும். இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே NCERT பேஸ்டாக இருக்கும். பிகாஸ் நீட் இஸ் NCERT பேஸ்ட், நம்ம எவ்வளோ சொன்னாலும். ஓகே, ஒர்க் புக் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிளாஸில் அட்டென்ட் பண்ணும்போது இப்போ ஹைப்ரிட் ப்ரோக்ராம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்லைன் டே இருக்கும். ஆன்லைன் டே அன்னைக்கு யூ வில் வாட்ச் த வீடியோ ஆஃப் ஒரு குட்டி போர்ஷனோட நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஆல்ரைட், ரெக்கார்ட் வீடியோ. அந்த வீடியோவில் சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரைட்? ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் இந்த ஒர்க் புக்கில் இருக்கும், நம்ம DPP புக்கில் இருக்கும். ஸோ உங்கள் கையில் புக் இருக்கு, வீடியோவில் ஃபேக்கல்டிஸ் வந்து அதே கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ரைட்? அடுத்த நாள் நீங்கள் கிளாஸ்க்கு போவீங்க. கிளாஸ்க்கு போயிட்டு முதல்ல என்ன பண்ண போறீங்கன்னா you will first write a test called as the DTS, daily test series. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்க, இந்த ஒர்க் புக் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஸோ அதோட பேஸ்ல நீங்க காலைல எக்ஸாம் எழுதுறீங்க, ஷார்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ்க்கு போறீங்க. ஆஃப்லைன் கிளாஸ்க்கு போகும்போது டீச்சர்ஸ் அதே போர்ஷனை திருப்பி உங்களுக்கு லைவா கிளாஸ் எடுப்பாங்க. ஆஃப்லைன்ல உங்க முன்னாடி நின்று கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேக்கல்டி ஆஃப்லைன்லயும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. என்ன கொஸ்டின்ஸ் பண்ண போறாங்க, நாளைக்கு காலைல என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருங்கிறது வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஒர்க் புக்ல இருக்கு, அதாவது நம்ம DPPல இருக்கும். ஸோ ஆன்லைன் வீடியோல என்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அடுத்த நாள் கிளாஸ்ல ஆஃப்லைன்ல என்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுது அதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பரான ஒர்க் புக், டெக்ஸ்ட் புக். பிகாஸ் எல்லாமே NCERT இருக்கிற அத்தனை கான்செப்ட்ஸையுமே ப்ராப்பரா கன்சைஸா பாயிண்ட் வைஸா எந்த சென்டென்ஸுமே விடாம பாயிண்ட் வைஸா உங்களுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வை எப்போ வேணாலும் உங்களால ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்காகவும் இருக்கும். அதையும் தாண்டி ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் உங்க கிளாஸ்ல ஸ்லைடு போட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த ஸ்லைட்ல அடுத்த ஸ்லைட்ல என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்க புக்ல DPP ஆல்ரெடி இருக்கும். உங்க DPPயை வச்சு தான் உங்க கிளாஸையே எடுப்பாங்க. தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட் பீயிங் a டெக்ஸ்ட் புக். அடுத்து நோட் புக். எஸ், லெக்சர் நோட்ஸ் எழுதுறது நிறைய பேருக்கு பழக்கம். அண்ட் தட் இஸ் குட் ஆல்சோ. ஏன்னா அப்பதான் நீங்க அட்டென்டிவா இருப்பீங்க, கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அதை எழுதுவீங்க. அதுக்கு தனியா நீங்க புக் எடுத்து வைப்பீங்க. இது அதுக்கு தேவையில்லை. பிகாஸ் ஸ்லைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்ட் புக்ல ஆல்ரெடி இருக்கு. சைட்ல உங்களுக்கு அடிஷனலா ஏதாச்சும் காமெண்ட்ஸ் எழுதணும்னா அதுக்கு இடமும் இருக்கும். ஸோ ஒரு நோட் புக்காகவும் நீங்க வந்து இந்த DPPயை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அண்ட் தென் ரிவிஷன். எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸ் முடிச்சு காலைல DTS எழுதி அதுக்கப்புறம் யூ ஆர் கமிங் இன் டு தி ஆஃப்லைன் கிளாஸ், யூ ஃபினிஷிங் தட். அதுக்கு அடுத்து வீல் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். அந்த டைம்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்னாலும் மொத்தமாக அந்த பெரிய பெரிய NCERT உட்காந்து படிக்க வேணாம்.
இந்த டிபிபியை மட்டும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா எந்த எக்ஸாம்க்கு முன்னாடி இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். ஐ ஃபைண்ட் தட் நம்மளுக்கு எப்பயுமே இப்போ ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்படி கூட நான் வந்து டிவைட் பண்ணல. யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியுறதே கஷ்டமாக இருக்கும். ஒரு கொஸ்டினோட லாங்குவேஜ், அந்த கொஸ்டினோட அந்த ஃபார்மேட் படித்து அது புரியறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். அதனால தான் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க நம்ம டிபிபியில். ஆல்ரைட், ஸோ இவ்வளோ அதான் நான் சொன்னேன். ஓகே, ஜைலமோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ ரிசல்ட் வருதுன்னா ஸ்ட்ரென்த்தோட ஒன் மேஜர் ரீசன் இஸ் ஆர் டிபிபி அண்ட் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். Now if you feel இதெல்லாம் ரொம்ப ஈஸி மேம், நான் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்காக we have additional study materials வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட்டா நீங்க ஜாயின் பண்ற அன்னைக்கு உங்க கையில கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் very very important strength is our experienced faculty lineup. சூப்பர்பான ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி நீட் ஜேஇ போன்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் who are very friendly with you, who will understand you, okay, emotionally, who will not give you too much of stress, okay, and doubt clarification உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன டவுட் எப்போ கேட்டீங்கனாலும் கோச்சிக்காம கோவப்படாம உங்ககிட்ட நிதானமா பீஸ்ஃபுல்லி சொல்லித்தர மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்வாயன்மெண்ட். தட் இஸ் வாட் தே கிவ். டீச்சர்ஸ் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டீச்சர்ஸாக இருந்தும் உங்களை புரிஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுற டீச்சர்ஸ் who will understand that நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வரீங்க. அது வீட்டில் ஆனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மற்ற நீங்களே போடுற ஸ்ட்ரெஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராவா, இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது, கஷ்டம், நான் வந்து ஃபிசிக்ஸில் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற உங்கள் இன்செக்யூரிட்டிஸையும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி டீச்சர்ஸ். தட் இஸ் வாட் வி ஹேவ். ஸோ லைக் ஐ செட், ஸ்ட்ராங்கான டீம் in terms of content, in terms of faculties, in terms of tech. Okay, tech பத்தி நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். Yes, we have our specific Xylem tablets for all those who want to. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை மேம், நான் வந்து ஆப் ஃபோனில் எடுக்கிறேன், அதை படிக்கும் போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும், அப்படியே நான் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னா அப்படியே போயிடுறேன், டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ Xylem டேப்லெட்டோட பெனிஃபிட் என்னன்னா, இஃப் யூ கெட் திஸ், உங்களுக்கு வந்து Xylemோட ஆப் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும், உங்களுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் யூ. ரைட், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் கூட சேர்ந்தே வந்து we have mentors to make sure நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க, எங்கே நீங்கள் லேக் ஆகுறீங்க, உங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு, ஆமாம் நம்ம வந்து நீ ஸ்டார்ட் பண்ணப்போ இங்கே இருந்தேன், இப்போ நீ இங்கே இருக்க, ஆர் இந்த சிலபஸ் ஆர் இந்த டாபிக் வரும்போது நீ கொஞ்சம் டவுனாக இருக்க, கொஞ்சம் வீக்காக இருக்க, இந்த டாபிக்ஸ்லாம் உனக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி தரதுக்கு ஏதாச்சும் இருக்குங்கள. ஸோ வி ஹாவ் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஆல்சோ. இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபேக்கல்டிஸ், கண்டென்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும்போது we also have something called as Great Indian Battle. அதில் என்ன இவ்வளோ ஜிஐபி எக்ஸாம்ஸ்னு நம்ம லைவ்லையும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் என்ன இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, Xylemக்கு வந்து 1-2 சென்டர்ஸ் இல்லை, we have so many centers across several states. ஓகே, எல்லா இடத்துலையுமே நீங்க என்ன ஒரு நாளைக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே போர்ஷன்ஸ் தான் எல்லா சென்டர்ஸ்லயும் போகும். So somebody who is studying in Coimbatore and somebody who is studying in Trivandrum, say, okay, ரெண்டு பேருமே ஒரே நாள் ஒரே டாபிக் தான் படிக்க போறீங்க. அப்ப நம்ம ஒரு எக்ஸாம் செட் பண்ணும்போது ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமா செட் பண்ணுமா? தேவையில்லை. எல்லாருக்கும் காமனான ஒரு எக்ஸாம் செட் பண்ணலாம். எக்ஸாமோட மார்க் வச்சு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேரிசன்ல உங்களுக்கு வந்து ரேங்க் வந்துடும். யூ வில் நோ தட் இட் இஸ் காம்படிட்டிவ். ஓ, நான் வந்து என் பேட்ச்ல இருக்கிற ஒரு 80-85 ஸ்டூடெண்ட்ஸ் கூட மட்டும் நான் வந்து காம்பீட் பண்ணல. ஐ எம் காம்பீட்டிங் அபவுட் அரௌண்ட் thousands of students. ஓகே, அங்க நான் அந்த ஒரு பெரிய காம்படிஷன் வேர்ல்ட்ல நான் எங்க நிக்கிறேன். அங்க இருந்து யூ கேன் ஒர்க்.
because NEET is an exam where 23-24 lakh students write. So அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும். நம்ம கிளாஸ்லயே நான் ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கேன், ஓகே, தட் இஸ் நாட் கோயிங் டு பிகம் எனிதிங். நீட்ல நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும், நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ அந்த ஸ்டேட் லெவல்ல, கண்ட்ரி லெவல், ஆல் இந்தியா லெவல்ல நம்ம வந்து காம்பீட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லி ஜிஐபி எக்ஸாம்ஸ் வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஒரு எக்ஸாம் நம்ம வைக்கும்போது அது அப்படியே நீட் எக்ஸாம் மாதிரி அதே மாடல்ல நம்ம போய் ஒரு எக்ஸாம் எழுதும்போது அது நம்மளுக்கு யூஸ் டு ஆகிடும். ஆஃப்லைன் சென்டர் எடுத்து ஹால் டிக்கெட் கொடுத்து வேற எதுவுமே புக்ஸ் எதுவுமே பக்கத்துல இல்லாம நம்ம கிட்ட பென் மட்டும் வச்சு எல்லாருமே எக்ஸாம் ஹால் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து நம்ம எழுதும் போது இட் இஸ் அ குட் வாட் யூ சே, ஒரு ரிஹர்சல் மாதிரி. எவ்ரிபடி ரிஹர்சஸ், ஓகே, ஆல் ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், anybody who does creative work will do rehearsals. ஏன்னா அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் பர்ஃபெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஜிஐபி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் ஜிஐபி எக்ஸாம்ஸ் மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம எழுதும்போது எல்லாமே உங்களுக்கு ரிஹர்சல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரைட், விச் வில் அகெயின் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன், நம்ம போய் தான் பார்ப்போமே. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி பூஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் Xylem as such. இப்போ நான் சொல்லும் போது டெக்னிக்கலி ஓகே, மெட்டீரியல்ஸ்ல Xylem இஸ் ஆன் டாப், ஃபேக்கல்டிஸ்ல டவுட்டே இல்லை. பட் டெக்னிக்கலி நம்ம ஒரு டெக் பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ஹைபிரிட் மாடல் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆன்லைன் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. அப்படி என்ன ஆன்லைன்ல அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும்? நம்பர் ஒன் இஸ் Pearl videos. Pearl videos are recorded videos. Recorded videos of all the chapters. உங்க டிபிபி பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ், சேம் ஸ்லைட்ஸை போட்டு உங்க டிபிபியில் வீடியோ கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்த ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு Pearl வீடியோஸாக கிடைக்கும். எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல, ஏதாவது ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு டவுட்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் அண்ட் வாட்ச் த வீடியோ. ரைட், நெக்ஸ்ட் we have AI Guru. AI குருங்கிறது வந்து உங்க என்ன சொல்றது, உங்க நார்மல் ஏஐ மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் பேஸ்டா, அகாடமிக்ஸ் பேஸ்டா என்ன டவுட் இருந்தாலும் ஏஐ கிட்ட கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின் மேல டவுட், ஒரு கான்செப்ட் மேல டவுட்லாம் இல்லை. if you want to write an exam on your own, or if you want to say சரி எனக்கு வந்து இந்த சாப்டர் பிளான்ட் கிங்டம் சாப்டர்ல இருந்து எனக்கு டிஃபிகல்ட்டான ஒரு 5 questions வேணும், AI Guru will give you. நீட் பேஸ்ல உங்களுக்கு 5 question டிஃபிகல்ட் லெவல்ல, உங்களுக்கு மாடரேட் லெவல்ல வேணும், உங்களுக்கு ஈஸி லெவல்ல வேணும் கேட்டிங்கன்னா AI Guru will give it to you. Right? So it's a very working model for academic purpose. ஸோ எப்பயுமே நம்ம வந்து புக்ஸை டிபெண்ட் பண்ணணும், எப்பயுமே நம்ம ஃபேக்கல்டிஸை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி AI Guruவோட ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். The next thing is infinite practice. Infinite practice is literally infinite practice. ஓகே, எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ கண்டென்ட் படிச்சுட்டோம், எவ்வளோ கண்டென்ட்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொன்னாலும் அதை நம்ம 2 question எழுதி பார்த்தா தான் தெரியும், ஓகே இது நிஜமாவே எனக்கு புரியுதா, or do I actually know the concept. அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால n number of questions, a lot of practice questions are also available apply. So technically கூட Xylem hybrid program is on the top. Right? Yes. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிபிபியோட ஒரு சாம்பிள் தான் இது. பட் மெட்டீரியல்ஸோட க்ளோஸ் அப் வச்சு டீட்டெயிலான வீடியோ நான் இன்னொன்று பண்றேன். You will find, see, concepts, main equations, important notes. ஒவ்வொரு டாபிக்கோடையும் important notes கண்டிப்பா இருக்கும். Question solving after watching Pearl videos. So record videos ஓட questions தனியா வீடியோ சிம்பிள் போட்டு இருக்கும். Right? In class question solving. So this is your offline. Next day போய் பண்றீங்களா? Okay, so on offline classல இருக்கிற questions teachers என்ன கொடுக்குறாங்களோ அந்த questions ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு இங்க இடம் இருக்கும், எழுதுறதுக்கு நோட்ஸ் ஆட் பண்றதுக்கு இடம் இருக்கும். Alright, அடுத்து your special notes. Okay, things that usually நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது மேபி நம்ம விட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் keep in mind topics and questions வந்து உங்களுக்கு தனியாவே இருக்கும். And yes, space for keynotes. இது நீங்க வந்து ஓகே இங்க வந்து எனக்கு இப்படிதான் உனக்கு நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு
யூ ஹாவ் எனிதிங் டு ஆட் அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏரியாவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒர்க் புக் ப்ளஸ் டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் நோட் புக் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம டிபிபியில் இருக்கு. ரைட், விச் வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம். Xylem ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டிபிபியை பற்றி. பிகாஸ் இட் இஸ் ஸோ ஈஸி டு யூஸ், யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, ஈஸி டு யூஸ். அது இட்ஸ் நாட் அந்த அந்த முன்னாடிலாம் இந்த கைடு புக்ஸ் இருக்கும் இவ்வளோ பெருசா அப்படியே தலைக்கண மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கலர்ஃபுல்லா, ஈஸியா, ப்ரீஃபா, கிறிஸ்பா இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு பர்டன் இல்லாம படிக்கிறதுக்கு. தட் இஸ் ஹவ் வி ஹவ் டிசைன்ட் our DPP, which is exclusively for the batch students. Right? Yes, இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்றோம் ஓகே ரிசல்ட் வந்துருச்சு. Alright, so this is a promise that we are giving. So all India rank 1, Tamil Nadu state rank 1 வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா we have a lot of gift. இது வந்து இது இது நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனா எடுக்கிறதுக்காக. Okay, so this scholarship is there for you to set your life straight. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த what you say இந்த ரேங்க்லாம் வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். பட் அடிஷ்னலா எங்ககிட்ட நம்மளால கொடுக்க முடியுது. ஓகே, அந்த ஒரு சந்தோஷத்துல definitely we are planning a 2 crore what do you say cash prize and 50 lakhs cash prize for the students who are achieving Tamil Nadu rank 1. Okay, so இது என்ன சொல்றது, நான் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக. Becoming a doctor is motivation enough, obviously I know, because that is your dream. But இது வந்து கொஞ்சம் additional incentive னு சொல்லலாம், additional motivation இது. Right? So I know குயிக்கா சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் இழுத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். Okay, quick, I know you guys are all doing your exams and everything. All the best for your exams. But consider பண்ணுங்க, நீங்க வந்து இந்த வாட்டி நீட் எழுதுறீங்க, இந்த வாட்டி கிடைச்சிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா very good, no problem. But if you want to spend, if you saying இல்ல என்னால 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த ஒரு 1 year கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு 1 year அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, this is an option. Admissions are open for all your repeated courses, okay, across centers in Tamil Nadu. கிராஷ் கோர்ஸ்க்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஓகே, எதுக்காக இருந்தாலும் கால் பண்ண வேண்டிய நம்பர் இங்க இருக்கு, 8129 000 ஓகே, இந்த நம்பர் இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ப்ளீஸ் மேக் ஷுர் யூ என்ஷூர் யுவர் அட்மிஷன். ஓகே, so yes, looking forward to seeing you all here. It is very happy to announce the course. Okay, I feel very happy and very proud because நிறைய ரிசல்ட் இந்த வாட்டி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நடந்தது. இட்ஸ் a big dream come true, right? ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் an opportunity. ஓகே, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ஸோ இட்ஸ் an opportunity, do not miss it. Please do go ahead, கால் பண்ணி பேசுங்க அட்மிஷன்ஸ்க்காக. ஓகே, see you all in the next video. Take care and bye bye.